ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 1 யோவான் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் எடுத்து நிறுத்தி நிதானமாக சத்தமாக வாசிக்க கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலகத்தான் சொல்லுவான் லவ் இஸ் காட் அப்படின்ட்டு. அன்பே கடவுள், அதுக்கு இல்லை, காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியின் கனிகளோ அதில் முதல்ல என்ன வந்துடுது? அன்பு அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பும் அன்பு தான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, அன்பு இருக்கா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹலோ, என்ன வம்பா இருக்கு? நல்லா கேளுங்க. இருக்கா இருக்கா? என்ன சொல்கிறாங்க? அவங்களும் நம்மளை பார்த்து இருக்கான்னு கேட்காங்களோ? ஒரு அக்கா இருக்கா, அன்பு இல்லாமலாம் இருக்கும், இருக்கா அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. இருக்கா இருக்கா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு இருக்கா? இருக்கு. மாயமற்றதா இருக்குதா? அல்லேலூயா. ஏக்கா காலையில் ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? ஆமாம். பைபிள் வாசித்தீங்களா? ஆமாம். கனி இருக்கா? அல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்குமா? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. நல்ல மரம், அப்போ மரம் கனியினால் அறியப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படின்னா கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவள். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை அறிவிப்பவன், கிறிஸ்தவள் கிறிஸ்துவை அறிவிப்பவள், கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துபவன், கிறிஸ்தவள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துபவள், கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போன்றவன், கிறிஸ்தவள் கிறிஸ்துவை போன்றவள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இப்போ இன்னும் சொல்ல போனால் நான் யாரை வெளிப்படுத்தணும்? எதை வெளிப்படுத்தணும்னா கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலக அன்பு பம்பில் கொண்டு போய் முடிச்சிடும். அல்லேலூயா. உலக அன்பு எங்கே போய் முடிச்சிடும்? ஆமாம், கிறிஸ்துவின் அன்பு தான் நம்மளை உன்னதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஒரு பேருந்து நிறுத்தம், ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு அப்பா அவங்களுடைய 5 வயசு பையன் அவங்க ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸுக்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த சின்ன பையன் 5 வயசு பையன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கித்தாங்களே அப்படின்ட்டு. அந்த தகப்பனார் தன் பிள்ளை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தார். இதை பக்கத்துலேருந்து இன்னொரு 5 வயசு பையனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதை பார்த்த அந்த 5 வயசு பையனுக்கு என்ன புரிஞ்சுது? ஓ, இவர்கிட்ட அப்பா எனக்கு ஒரு வாழைப்பழம் தாங்க அப்படி வாங்கித்தாங்கன்னு கேட்டால் நமக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறான்? போய் அவர்கிட்ட கேட்கான், அப்பா எனக்கும் ஒரு வாழைப்பழம் வாங்கித்தாங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம பிள்ளையுடைய வயசை ஒத்த சிறுவனாக இருக்கிறானே, கேட்குறானே, வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் அந்த பையனுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்சம் நேரம் ஆகுது. இவருடைய பிள்ளை இருக்க இந்த பையன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. தகப்பனில் வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்த அந்த 5 வயசு சின்ன பையனும் கேட்குறான், அப்பா எனக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அப்படின்ட்டு. சின்ன பையன்ல வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்சம் நேரம் ஆகுது. இவருடைய பையன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு தண்ணி பாக்கெட். பிள்ளை இல்லை, வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியுமா? வாங்கி கொடுக்குறார். இதை பார்த்துட்டு அந்த பையனும் கேட்குறான், அப்பா எனக்கும் ஒரு தண்ணி பாக்கெட். சின்ன பையன் இல்லை, வாங்கி கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? வாங்கி கொடுத்துட்டார். இவங்க ஊருக்கு போகிற பஸ் வருது. அந்த தகப்பன் என்ன செஞ்சிருப்பார்? தான் பிள்ளையை மாத்திரம்தான் கூட்டிகிட்டு போவார். அப்படித்தானே? அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஜீசஸுடைய செகண்ட் கம்மிங் வரும்போது அவர் யாரை அழைச்சிட்டு போவார்? தம்முடையவர்களை மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுபகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இப்போ நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா, இல்லை அவருடைய பிள்ளை மாதிரி ஒரு சாயலில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 2 கைண்ட் ஆஃப் பீப்புளும் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2ஆம் வருகையில் காணப்படணும். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ அவர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். அவர் இரக்கமுள்ளவர், ஆமென் சொல்லுங்களேன். அவர் பரிகாரி, ஆமென் சொல்லுங்களேன். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் இருக்கிறோமா? ஹலோ, இருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் பாடுனீங்கன்னா எல்லாரையும் அழ வச்சிடுறீங்க, பேசுனீங்கன்னா எல்லாரையும் தூங்க வச்சிடுறீங்க. அப்படியா? இல்லையா? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் அன்புள்ளவரியா? நான் அன்புள்ளவனாக இருக்கிறேனா? அவர் இரக்கமுள்ளவரியா? நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேனா? அவர் எல்லாருக்கும் அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நான் அப்படி இருக்கிறேனா? எனக்குள்ளேருந்து அவருடைய சாயல் வெளிப்படுதா? எனக்குள்ளேருந்து அவருடைய அன்பு வெளிப்படுதா? அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு நம்மளே நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெய்வஜனமே. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மூலமாக தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷன் மூலமாக. நம்மக்கிட்ட சாட்சி கேட்க சொன்னால் நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை தூக்கினார், எடுத்தார், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? ஹல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா அவர் செய்த நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமையிலே, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு காலம், இந்த ஒரு காலம் ஒழியாத அன்பை தான் இந்த உலகத்திற்கு எடுத்திருக்க இயேசு கிறிஸ்து மனுஷன் அந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு காண்பித்த அன்பு என்ன தெரியுமா? சிலுவையில் தம்மை அறைந்தவரையும் அறைய ஒப்பு கொடுத்தவரையும் மன்னித்த அந்த அன்பையா. ஆமென் சொல்லுங்களேன். என்னைய மன்னியும் ஆண்டவர், என் பாவத்தை கழுவும் ஆண்டவர், நம்ம மன்னிக்கமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சர்ச்சில் பெரிய டிவி இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு பிபிடி போடல. பெரிய டிவி இருக்குது, சரியா? நான் எங்கே போனாலும் கேட்குறது உண்டு. இப்போது சரீரத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன பண்ணுவார்? ஸ்கேன் எடுப்பார், எக்ஸ்ரே எடுப்பார், அல்ட்ரா ஸ்கேனு, அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எடுத்து உள்ளே இருக்கிற அசசரிஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்குதா இல்லை மதர் போர்டை மாற்றணுமான்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவார். அப்படி தானே? ஆமாம். சில நேரங்களில் ஓஎஸ்ஸே கரெக்டாகிடும். ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கும். சில டாக்டர் என்ன பண்ணுவார்? போகும்போதே பில்லை போட்டுருவார். எப்படி? இதுக்கு எப்படி ஒரு இவ்வளவோ ஆகும், காப்பி டாக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டாலே புரிஞ்சுக்கணும். தனியாக ஒரு மனுஷன் செக் பண்ண போனாம்னா அவன் போயிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு போவாயா, கூட யாரோ வந்திருக்காங்களா? ஏன் அவர்கிட்ட தான் சொல்லணும், இவர்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல, ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுல்ல, அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் உதவுது. இப்போது இப்படி வச்சுக்கிடுவோம், ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ மாரி செல்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டா மாரி செல்வ இருதயத்தில் என்னெல்லாம் நினைக்காங்கிறது இந்த பெரிய டிவியில் வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிங்க, விடக்கூடாது, நல்லா பிடிங்க. நீங்கள் நல்லவங்களான்னு கேளுங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது நம்மளை பற்றி. அதனால தான் பிரைஸ் லார்ட், சோத்திரம். தெரிஞ்சதுன்னா அவனா நீ சோத்திரம். அப்போது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாயையாக தானே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
நன்றாய் அறிந்தவர் ஒருவர் உண்டில்ல. என்னைக்கும் அவரை பற்றி நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இன்னைக்கு கிருபை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதர்களுக்கு நம்மை பற்றி தெரியாது. உண்மையிலே நம்மை பற்றி தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய சிநேகம் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். உண்மை தானே? மனுஷர்களுடைய ஹேபிட் தானே. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. உண்மையா இல்லையா? சரி, நீங்கள் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சாலே உங்களை என்ன செஞ்சுருவாங்க? தூக்கிடுவாங்க. ஆமாம், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம பண்ணுற எல்லா காரியமும் தெரியும், இன்றைக்கும் விட்டு வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ நல்ல தேவன். பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுங்க, பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். சொல்லுங்க, ஓ பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத நிறுத்திரினம் பார்க்கின்றீ, கரைபடாத மகளாக நிறுத்திரினம் பார்க்கின்றீ. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் தகப்பனே உமக்குத்தானே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். திரையை அன்று கிழித்து புது மகா மகா ஓ திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. அல்லேலூயா. போதும், நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். ஏஎம்ல முடிக்கணும், பிற பிஎம்ல முடிக்க வேண்டியதாகி போகும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. எப்படி முடித்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தானே. ஆமாம். ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். இல்லை இருக்கிறீங்களா? உள்ளே இருக்கிறீங்களா? அன்பில்லாதவன் தேவன்
ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முடியுமானா இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் நல்லா வாசிங்க. அல்லேலூயா. ஆமாம், நேரம் இல்லை அப்படிங்கிறனால இல்லை, இங்கே நம்ம வாசித்துடலாம். சரி, 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்களை எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை. 2 சாமுவேல் 9. சண்டை போடாமல் வாசிங்க. கொஞ்சம் நிறுத்தி. யோனத்தான் நிமித்தம் உண்டா என்று தாவீது கேட்டான். யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம் என்னால் சவுலின் வீட்டாரில் தயவு பெறத்த கொஞ்சம் யாராவது இன்னும் மீதியா இருக்கிறானா அப்படின்ட்டு கேட்கிறார். யாரு? தாவீது. வாசிங்க 2வது வசனம். சீபா அழைத்து வந்தார்கள். பார்த்து கேட்டார். அடியேன்தான் என்றான். நல்லா கவனிச்சிங்களா? 3வது வசனம். அங்க யோனத்தான் நிமித்தம். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நிமித்தம். ராமன் சொல்லுங்களேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கனெக்டடாகவே இருக்கணும். ஓகே, தேவன் நிமித்தம் என்னால் கேட்டதற்கு ஷீபா இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி இருக்கான் அவன்? முடமானவனா இருக்கிறான். யாருன்னு தெரியுமா? பார்க்காம சொல்லணும். யாரு? யோபுவா? மேபி போசேத். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மேபி போசேத். எப்படி இருக்கான் அந்த மனுஷன்? இந்த மேபி போசேத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவமானம், லட்ச. இந்த லட்சங்கிற வார்த்தை உங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்? நிந்தை. எஸ், இந்த மேபி போசேத் அப்படின்னா ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க நாட் ஷுவர் பட் மேபி அப்படின்ட்டு. இல்லை, உறுதியாக சொல்லாத ஒரு விஷயத்தை தான் மேபி அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த மேபி போசேத் அப்படின்னா அவமானம், லட்சை. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுங்க, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இறுதி வரை நடத்தி செல்வீர். சொல்லுங்க, இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
மேபிபோசேத் என்றால் என்ன? அவமானம். யோசித்து பாருங்களேன், இயல்பாகவே 2 கால் பலவீனம், அந்த மனுஷனுக்கு பேர் அவமானம். யாபேஸ்னு ஒரு மனுஷனை குறித்து நம்ம பைபிளில் படிச்சிருப்போம். அவனுக்கு என்ன அர்த்தம்? துக்கம். துக்கம். ரைட். இந்த மேபிபோசேத், இந்த மனுஷனுடைய இந்த பலவீனம் பிறவியிலே இருந்துச்சா இல்லை இந்த மனுஷனுக்கு இடையில ஏற்பட்டதா? ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. வாசித்துங்களேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடவான ஒரு குமாரன் இருந்தான். இந்த மனுஷனை பாருங்களேன், பேரை சொல்கிறாங்களோ இல்லையோ குறைய சொல்கிறாங்க சார். அல்லேலூயா. உங்கள் ஊர் தான், நீங்கள் மதுரை தானே? ஏக்கா நீங்கள் மதுரை தானே? சொல்லுங்க, மதுரை தானே? உங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நல்லா கேட்டார், இந்த கண் தெரியாதவரா அப்படின்னு. இந்த கண்ணு தெரியாதவரா நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஹீ இஸ் அ பாஸ்டர். சரியா? ஒரு மனுஷனுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோமே, சுகர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவர் நம்மகிட்ட சக்கரையாக பேசுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனுஷனை அப்படி கூப்பிட்டா அவர் நம்மகிட்ட அப்படி சக்கரையாக பேசிடுவாரா? என்ன செய்வார்? கோவம் வரும். சரி. ஆனால் நாங்கள் கோப்பட்ட இவங்களுக்கு கோவம் வர்றதை பாரு அப்படிம்பிய. சரி, கத்த நல்லவர். 2 காலும் ஒரு குமாரன் இருந்தான். தலைவர் பேர் பின்னாடி தான் வருது. ம் 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 போது இருந்தான். தாதி ம் 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 அவனுக்கு எப்போ பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏசப்பா ஸ்தோத்திரம். மன்னிச்சிருங்கண்ணே, இவங்களாம் மன்னிச்சிருங்க, இதுதான் உலகம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி கேளுங்க, நீங்கள் எப்படி, நீங்கள் எப்படி கேளுங்க, நீங்கள் எப்படி? நம்மளுடைய நீதி நியாயமெல்லாம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குதான்? ஆமாம். அப்போ நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? அவரை மாதிரி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த மேபிபோசேத்துக்கு பிறவிலே இந்த பலவீனம் இல்லை. ஆமாம், பாதியில் 5 இயர்ஸ் இருக்கும்போது இவனுடைய தாதி வந்து அவனை எடுத்துக்கொண்டு போகும்போது என்னென்னா, யோனத்தான் சவுல் இவங்கெல்லாம் யுத்தத்தில் மறித்து போயிட்டாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே அவசரத்தில் பதட்டத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க. இவங்க தூக்கி மாடியிலேருந்து கீழே போடலை, தூக்கிக்கிட்டு ஓடி போகிறாங்க. தவறி கீழே விழுந்து இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. சரி, இவன் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த அம்மா ஏதோ அதுவும் அவங்க வேணும்னு தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. 5 வருஷமாக பார்த்துருந்தாங்கன்னா அவனை தூக்கி போடவா செய்வாங்க? சரி, அப்படி ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான் இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு விபத்து. அல்லேலூயா. சரி, இங்கே வாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எங்கே? ராஜா அப்படியே கேட்பார். அவன் எங்கே அப்படின்னு கேட்பான். அவன் எங்கே? ராஜ துறனையில் தானே கேட்பார் சார். அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஷீபா ரொம்ப தாழ்மையாக சொல்லுவான். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஷீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன். ரைட். லோதேபார். இந்த லோதேபாருங்கிறது ஒன் ஆஃப் த பிளேஸ். இது டெசர்ட் அப்படிங்கிறாங்க, பாலைவனம், வனாந்தரமா. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த லோதேபார் அப்படிங்கிறது வனாந்தரமா, பாலைவனமா. லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய என்றான். ஹல்லேலூயா. எங்கே இருக்கான் அந்த மனுஷன்? இருக்கான். எங்கே? லோதேபார். லோதேபார்னா எந்த இடம்? பாலைவனம், வனாந்தரம். வனாந்தரம். ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு 2 காலும் முடமானவன். பேர் மேபிபோசேத். அவமானம், நிந்த, லட்ச. இருக்கிற இடம் பாலைவனம், ஒன்றுமே கிடைக்காது. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் முதல் வசனத்தை மீண்டும் உங்களை வாசிக்க சொல்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எவனாவது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எவனாவது மீதியாய் இருக்கிறவன். அல்லேலூயா. எவனாவது மீதியாய் இருக்கிறவன், இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அப்போ எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? ஆல்மோஸ்ட் இறந்து போயிட்டாங்க யுத்தத்தில். அல்லேலூயா. சல்லடை போட்டு தேடுறாங்கய்யா, ஒருத்தன் இருக்கானா? யாராவது ஒருத்தன் இருக்கானா?
யாராவது ஒருத்தர் இருக்கானா, நான் நன்மை செய்யணுப்பா, நான் தயவு செய்யணும் அப்படின்ட்டு. யார் நிமித்தம்? யோனாத்தான் நிமித்தம். இன்னொரு 3வது வசனத்தில் யார் நிமித்தம்? தேவன் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். அப்போது யாருமே இல்லை, இவனுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. தனித்து விடப்பட்டிருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், பலவீனமானவன். அவனுக்கு ஒரு அழைப்பு வருது, யாராவது ஒருத்தர் மீதியாக இருக்கிறானா அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்களேன். இந்த தேவனுடைய அன்பு ஒரு மனுஷன் மூலமாக எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்களேன். சுவிசேஷ ஊழியத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கூப்பிடுவோம். கொடுப்போமா? அது அவர் சொன்னாரியா? ஆலயத்துக்கு வாங்க, அவர் கொடுப்பாரியா? ஆலயத்துக்கு உண்மை. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. இன்னைக்கு தாவீது என்ன செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தாவீது ராஜா என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க 5வது வசனத்திலிருந்து. அழைப்பித்தான், ராஜாவினுடைய அழைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். பாட்டு பாடிடுமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றிற்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றிற்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். நம்மள யாரு? தேவ சாயல். ஆமென் சொல்லுங்களேன். அப்படித்தானே? மனுஷனை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி படைச்சார். அப்போ நம்மள தேவ சாயல், அப்படி தானே? அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்களெல்லாம் அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? அற்பமாக பார்ப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, இனி இழிவாவோ அற்பமாவோ பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க தேவ சாயல். அவங்கள தேவனை அறியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க தேவ சாயல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அற்பமாக பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே தான் இருப்பான். நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா அவன் சபைக்குள்ளே வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு ஒரு ஹேபிட் உண்டு, எப்படி தெரியுமா? இவங்க பேசுனாங்கன்னா உள்ளே இருக்கிற ஆட்கள் வெளியில் போயிடுவாங்க. அல்லேலூயா.
சிலர் வெளியே போய் பேசுனாங்கன்னா வெளியில் இருக்கிற ஆட்கள் உள்ளே வந்துடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எந்த ரகம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது வனாந்தரத்திலிருந்து அழைப்பிக்கிறான். யார? அவமானத்தை. சார் எங்க? ராஜாவினுடைய சமூகத்திற்கு. வனாந்தரத்திலிருந்து அவமானம் அரண்மனைக்கு வருது. எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரத்திலிருந்து அவமானம் நடந்து எங்க வருது? அது எப்படி நடந்து ஊர்ந்து வரும்? குதிரை அனுப்பியிருப்பார் சார். இந்த மனுஷன் நடக்க முடியாதுல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சிருப்பார். சார் ஆடிக்கார் அனுப்பலைன்னாலும் குதிரையவாது அனுப்பியிருப்பார். சார் அழைப்பித்தான். அஞ்சாவது வசனத்திலிருந்து வாசங்க. 5 அழைப்பித்தான். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. வந்தபோது சார் நல்லா கவனிக்கணும். இங்கே மேபிபோசேத்திட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது, தாழ்மை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது சவுல் ராஜா, யோனத்தானுக்கு அப்புறம் இந்த மனுஷன் அந்த அரியணையில் இருக்க வேண்டிய ஒரு நபர். அப்படித்தானே? அந்த நாட்களில் அப்படித்தானே? அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் அவங்க பையன், இப்படி வாரிசு உரிமை தானே. அப்போ மேபிபோசேத் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா? தாவீது இருக்கா. நல்லா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தான் இருக்க வேண்டிய இடத்துல தாவீது இருக்கான், தன்னை கூப்பிடுறான். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 5 வயசுல இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் அப்படின்ட்டு. அந்த லோதேபார் வனாந்தரத்துல 20 வருஷம் இருந்தானாயா. அப்ப இந்த மனுஷன் தாவீது கூப்பிடும் போது ஏறக்குறைய 25 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாட் ஷுவர், பட் மேபி வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிற குறிப்பு. அல்லேலூயா. அப்போ யாராவது ஒருத்தர் இருக்கிறான, இவனுக்கு கேள்விப்பட்டது, இவன் பஞ்சாயத்தே எல்லாரும் இறந்து போறாங்க, அப்ப இவனுக்கு காலும் போகுது. ராமன் சொல்லுங்களேன். உறவினர்கள்லாம் இழந்து போறாங்க, அப்ப காலும் போகுது. இன்னொரு ராஜா உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லும் போது இந்த மனுஷனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அது எந்த ராஜாவோ, ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு கூட என்ன செய்யலாம், கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கும்ல. யோசித்து பாருங்களேன். ஆனா எல்லாவற்றையும் மாற்றி ராஜாவினுடைய அழைப்பை ஏற்று முகம் குப்புற விழுந்துட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அவருடைய அன்பை விட்டு தூரமா போய் பட்டாத பாடுபட்டிருப்போம். ஆனா இன்னைக்கும் பிதாவினுடைய வலது வாசத்திலிருந்து என் பிள்ளை இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், என்னால் ஏண்ட மட்டும் இதன் மேலே கவனம் செலுத்துறேன். இன்னைக்கும் பிதாவினுடைய வலது வாசத்தில் நமக்காக பிரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்ல. அப்படிப்பட்ட ராஜாவினுடைய அழைப்பு வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படிப்பட்ட ராஜாவினுடைய, ஏன்னா சில நேரங்களில் நம்ம நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லாமல், அழுகிறதுக்கு கண்ணீரே இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் ராஜாவினுடைய அழைப்பு வரும்போது என்ன செய்யணும்? நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, டேக் மீ, என்னை எடுத்துக்கோங்க, என்னை பயன்படுத்த முடியும்னா நீங்கள் பயன்படுத்துங்க, ஐ எம் எம்டி, நான் வெறுமையாக அவங்ககிட்ட வந்திருந்தேன் சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்னைக்கும் அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த ராஜாவினுடைய அழைப்பு உங்களுக்காக வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ராஜாவினுடைய அழைப்பு உங்களை தேடி வருகிறது. மேபிபோசேத் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தாவீது மேபிபோசேத் கம்பீரமா சொல்லியிருப்பார். இதோ அடியேன் அப்படிங்கிற அந்த மனுஷன். தாவீது அவனை பார்த்து 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். யாருக்கு? மேபிபோசேத்துக்கு. வனாந்தரத்தில் இருந்தவன், அவமானம், உறவினர்களை இழந்தவன், 2 காலும் முடமானவன், கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த மனுஷன் சொல்றான், எப்பா மேபிபோசேத்தே பயப்படாத, ஃபர்ஸ்ட் திங் நீ பயப்படாத. வாசிங்க. பாத்தீங்களா, இங்கே இந்த அதிகாரத்துல 3வது முறையா தயை செய்து வருகிறது. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ரீகெயின், திரும்ப பெறுதல். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன்.
திரும்ப பெறுதல். நீங்க இழந்து போன, உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னுடைய சொத்து, நீ இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது சொல்றான், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்ப்பா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. எப்பா என் அவமானமே நீ என்ன செய்யாத, பயப்படாத. என் நிந்தையே பயப்படாத. பக்கத்து வீட்டக்கா நம்மளை போகும்போது கீழே மேலே ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, பயப்படாத. பல வருஷமா கோர்ட்டில் கேஸ் முடியலையா, பயப்படாத. அல்லேலூயா. இந்த வியாதி என்னை உருக்குலைய பண்ணுத, பயப்படாத. பழைய நிலைமைக்கு நீ வருவ. திரும்பவும் எடுத்து கட்டுவார், திரும்பவும் எடுத்து கட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின தேவன் இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்ய போகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ எனக்கு இங்கே இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. பெதஸ்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். என்னது? இங்கே இருங்க, அங்கே போயிடாதீங்க. பைபிளில் அங்கே போக வேண்டாம், பைபிளில் இங்கே இருங்க. பெதஸ்தா, உங்களுடைய மைண்ட் அங்கே வரட்டும். பெதஸ்தா, இந்த பெதஸ்தா அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று என்னன்னா கருணையின் வீடு, கருணையின் வீடா. அல்லேலூயா. இரக்கத்தின் வீடு, கருணையின் வீடு. சார் பெதஸ்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமா? ஆமா, அங்க ஒரு மனுஷன் இருந்தான். யாரு சார்? முடவன்லாம் சொல்லலை. பாருங்க, இந்த மனுஷனே பரவாயில்ல, அவனுடைய இயலாமையை குறிப்பிடலை, 38 வருஷம் மட்டும் போட்டாங்க. அதை இன்னும் நல்லா என்ன சொல்றது, இன்னும் சில பரிசுத்தவான்கள்லாம் வேதத்திலே சீனியர் சீக்காளின்னு சொல்றாங்க அவனை. அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் எப்படியா சீனியர் சீக்காளியா? சோத்திரம். வேதனை அவனுக்கு தானே தெரியும், வந்தா தானே நமக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. எப்படி? 38 வருஷமாக இருந்திருக்கான். இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த சம்பவம் ஞாபகம் வந்தனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு வியாதி உலகத்தை உலுக்கி போட்டுச்சு. என்னது? கொரோனா. அந்த கொரோனா வந்துச்சுன்னா 14 நாள் அல்ல 7 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியினுடைய வீரியத்தின்படி என்ன செய்வாங்க, மருத்துவமனையில் இருந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி, பாப்பா இதுக்கு மேலே உன்னை சோறு கீரை போட்டு கவனிக்க முடியாது, நீ போய் வீட்டில் பத்திரமா இரு, இல்லைன்னா இன்னும் 4 பேருக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டரை ஃபுல் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அப்படிதானே? அதுக்கு மேலே அவங்க அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒன்று 7 நாள் 14 நாள் இல்லை 4 நாள் அவங்களுடைய வியாதியின் வீரியத்திற்கு ஏற்ப அந்த அட்மிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். எங்கே? கருணையின் வீடு. நல்லா கவனிக்கணும். கருணையின் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனை? வியாதி. என்ன வியாதின்னு சொல்ல முடியல. எத்தனை வருஷமாக இருக்கிறான்? 38 வருஷமாக இருக்கிறான். கருணையின் வீட்டிலே அந்த மனுஷனுக்கு 38 வருஷமாக கருணை கிடைக்கல சார். புரியுதா நான் சொல்கிறது? இரக்கத்தின் வீடு. அந்த கருணையின் வீட்டிலே ஒரு மனுஷனுக்கு கருணை கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய கொடுமை. ஆமாவா இல்லையா? அவனை ஒரு மனுஷர் சந்திக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. எப்பா சுகமாக விரும்புகிறாயா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் பிரச்சனையை 38 வருஷமாக அவன் யார்கிட்ட சொல்லி புலம்பியிருப்பான். இவர் வந்து கேட்டவனே இவனுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால் புழப்பம், இவனுடைய பதிலே புழப்பமாக வெளிவருது. உண்மை சொன்னான், ஃபேக்ட் என்னவோ அதை சொன்னான். இதை பலர் பல விதமாக தியானிக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடு அப்படின்னு சொன்னால் யாராவது கொடுத்துருவாங்களா? என்ன சொல்லணும்? எக்கா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேங்க்கா, உங்களை ரொம்ப அப்படி கொஞ்சம் புகழ்ந்து பாடணும்ல, பாடலைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. அதை மாதிரி தான் இந்த மனுஷனுக்கு சுகம் வேணும், ஆனால் அவனுடைய வேதனைகள் வார்த்தையாக வெளிப்படுது. என்ன தெரியுமா? யாருமே இல்லை. எப்படி? தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான், ஆனால் என்னை தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் இறக்குறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு முன்னாடி, அதையும் பாருங்களேன், எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிடுறாங்க, இறங்கிடுறாங்கட்டு. இப்போ நான் அந்த கொரோனாவை சொன்னல, 7 நாள் 14 நாள் ஒருத்தர் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறார். 7 நாள் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணலை, 14 நாள் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணலை, 21 நாள் 28 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இந்த மனுஷன் என்ன செய்யலை, டிஸ்சார்ஜ் பண்ணலை. உனக்கு வந்து கொரோனா இருக்குப்பா, உன்னை வெளியே விட்டா ஆபத்துன்னு சொல்லி இந்த மனுஷனை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்திருப்பான். என்ன மாப்பிள்ள உனக்கும் கொரோனாவா? ஆமாம். எங்கே போன? மாஸ்க்கு போடாமல் போனப்பா, வந்துருச்சு ரைட்டு அப்படின்னு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட் ஆயிடுவான், கொரோனா ஃப்ரெண்டு. என்ன நடக்கும்? அவன் 7 நாளில் எஞ்சி போயிடுவான். எப்படி இருக்கும் இந்த மனுஷனுடைய மனநிலை? அல்லேலூயா. அடுத்து ஒருத்தன் வருவான். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சுகமாகி போன உடனே 6 மாதமாக ஒருத்தன் உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்.
அப்படிதான் சார் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 38 வருஷம் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும். இப்படிதான் நான் சொல்றது. இவனுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் சுகமாகி போயிருப்பாங்கல்ல. இயேசு அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னாரு? படுக்கை இல்லை, யாருமே வரலல்ல, உன்னை தூக்கி விட யாருமே வரல, அதான் நான் வந்தேன். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறா, சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறா, சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமாம், அதனால தான் இந்த சம்பவம் இந்த நேரத்தில் என்னுடைய ஆவியில் உணர்த்தப்பட்டனால நான் சொன்னேன். இல்லைன்னா இது நம்மளுடைய மெசேஜ் கிடையாது, மெசேஜுக்கு ரிலேட்டடாக வந்தனால சொன்னேன். சரி, மேபி போசேத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், மேபி போசேத்தே நீ என்ன செய்யாத, பயப்படாத. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் டெஃபினெட்லி நிச்சயமாகவே நான் உனக்கு என்ன செய்வேன். யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம். அனதர் ஒன் தேவன் நிமித்தம். பொய் சொல்லிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா நான் உனக்கு தயவு செய்து ரெண்டாவது ஆசீர்வாதம், நீ பயப்படாத, நான் உனக்கு தயவு செய்வேன். உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தானுடைய நிலத்தை எல்லாம் நான் என்ன செய்வேன், திரும்ப கொடுப்பேன். ரெண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது ஆசீர்வாதம், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். எங்க ராஜபோஜனம் சார், ராஜபோஜனம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்குல்ல, சரி, ராஜபோஜனம். நீ என் பந்தியில் எப்போ அப்பம் புசிப்ப? ஒரு நாளா, ஒரு வாரமா, எப்போ? டே டு டே, டெய்லி நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் அப்படின்னா. அப்படி தொடர்ந்து வாசிருங்க, முடிச்சிடலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவன், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், 8வது வசனம். அவன் கலங்கி, இந்த மனுஷன் பாருங்க, அப்பமும் தன்னை தாழ்த்துறான் பார்த்தீங்களா. செத்த நாயை போல இருக்கிற என்ன நீர் எம்மாத்திரம். அங்கே தாவீது சொன்னார்ல எம்மாத்திரம், இங்கே மேபி போசேத்தி சொல்கிறாரு எம்மாத்திரம். அங்கே ராஜா சொன்னார் எம்மாத்திரம், இங்கே அவமானம் பேசுது சார் எம்மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 எம்மாத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட், வாசிங்க அடுத்து. இது சீபா யாரு? மேபி போசேத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவன் தான். கடைசியில் என்ன நடக்குன்னு பாருங்க. நோக்கி, எப்பா மேபி போசேத்து யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் கூட்டிக்கொண்டு மறுபடியும் பாருங்க, நித்தம் என் பந்தியில அப்பம் புசிப்பான். டோட்டல் சோத்திரம். பாதி பேர் உள்ளே இல்லை. கடவுளே இவங்களை மன்னிச்சிருங்கய்யா. சரி. செய்வேன் என்றான். மறுபடியும் பாருங்க, ராஜகுமாரனில் ஒருவரை போல. 4வது முறை வருது பாத்தீங்களா. ராஜா சொன்னான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்புறம் வாசிங்க. பரவாயில்ல, அப்பவும் இந்த மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ரைட்டு, அடுத்து. இருந்தார்கள்.
இருந்தபடினால அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைச்சிருச்சு, சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சார் வாக்குத்தத்தம் இல்லை சார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர், முடிச்சிடலாம். இருந்தபடினால் பிரசண்ட் அவங்க போய்கிட்டு இருக்கு, டெய்லி வெச்சு வெளுத்து வாங்குறான். எருசலேமிலே குடியிருந்தான். இப்ப எங்க வருது பாத்தீங்களா? கால்கள் முடம் எப்ப வருது? எங்க வருது? கடைசியில. முதல்ல எப்படி வந்துச்சு? முதல்ல வந்துச்சு. அதுதான் ராஜாவினுடைய மேன்மை. முதல்ல எங்க இருந்தான்? லோதேபாரத்துல. இப்போ எங்க இருக்கிறான்? எருசலேம்ல. எருசலேம் என்பது மகாராஜாவினுடைய நகரம். சார் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையும் மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு நகரத்துக்கு கொண்டு வர முடியும்னா அது தேவனுடைய அன்பால மாத்திரம் தான் முடியுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கேட்பதற்கு ஆளே இல்ல, நாதியே இல்ல, வனாந்தரம், அவமானம், நிந்த, லட்ச. மேபிபோசேத் உறவினர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, இவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டுச்சு. தாவீது அந்த அரியணைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, யோனத்தான் நிமித்தம் தயவு செய்யணும், தேவன் நிமித்தம் தயவு செய்யணும், சவுல் குடும்பத்தாரில் யாராவது மீதியா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. மேபிபோசேத் வனாந்தரத்தில் இருக்கிறான், அழைச்சிட்டு வர்றான். வந்து எப்பா நீ பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாகவே உனக்கு தயவு செஞ்சு உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலத்தை எல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த தாவீத, இந்த யோனத்தான மகன் மேபிபோசேத்தை தாவீதுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச அந்த மனுஷனே இவனுக்கு வேலைக்காரராய் மாற்றி இவனை விசாரிப்புக்காரனாய் வச்சு ராஜகுமாரனில் ஒருவனை போல கவனிக்க வச்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்புங்க. தாவீது மூலமா மேபிபோசேத்துக்கு தயவு கிடைச்சதுங்க. இன்னைக்கு உங்க மூலமா, என் மூலமா எத்தனையோ பேர் தயவு பெற வேண்டியவங்க இருக்கிறாங்கங்க. நீங்க யாரோ ஒருவர் மூலமா சபைக்கு நம்ம சுவிசேஷத்தின் மூலமா வந்திருப்போம். அப்போ நம்ம எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்குறோமே, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோமே. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சார் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் குற்றூராய் ஒரு மனுஷன் கிடந்தான், ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் பக்கமாய் விலகி போனாங்க. ஆனா கடைசியில நல்ல சமாரியன் தன்னுடைய டியூட்டியை செஞ்சார். நீங்க என்ன செய்ய போறீங்க? அலங்கார வாசலண்டே ஒரு முடவன் உட்கார்ந்துருந்தான், எல்லார்ட்டையும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் பிச்சை போடுற மாதிரி இவங்களும் பிச்சை போடுவாங்கன்னு நினைச்சு கேட்டான். ஆனா இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நோக்கி பாரு, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட. அவன் நடந்தான், குதிச்சு துள்ளி ஓடி குதிச்சு நடந்தான்னு சொல்லி பைபிள்ல நல்லா சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? இதுவரைக்கு அற்பமாய் பார்த்த என்னுடைய கண்கள் இனி யாரையும் அப்படி பார்க்காதுன்னு இந்த இடத்துல பொருத்தனை பண்ணுங்க. இதுவரைக்கு நான் பார்த்துட்டு எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்பேங்க. ஆனா இனி நான் அவங்களுக்காக ஜெபிக்கணும். என்னுடைய வார்த்தை அவங்கள வாழ வைக்கணும். என்னுடைய வார்த்தை அவங்கள வீழ்ச்சிக்குள்ளாய் நடத்திடக்கூடாது. என்னுடைய அன்பு அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். என்னுடைய அன்பு ஒரு மனுஷனை சபையிலிருந்து வெளியில கொண்டு போயிடக்கூடாது. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. நான் பாஸ்டர்ட்ட கொடுக்க போறேன். ஒப்பு கொடுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும். You are a salt of the earth, you are a light of the nation. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. நான் பிரகாசிக்கணும், நான் ஒளி வீசணும். ஒரே ஒரு விஷயம்தான், கிறிஸ்துவனுடைய அன்பு என்னில இருந்து வெளியப்படணும். என்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை தான், கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணுங்க.
வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒளி வீசணும் சுவாமி, நான் கனி கொடுக்கணும் சுவாமி, நான் ஒளி வீசணும், நான் கனி கொடுக்கணும், என்னில இருந்து கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்படணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்தணும். வாட்டவர் பேபி நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தாவீது மூலமா மேபி போசேத்துக்கு தேவனுடைய அன்பு பாராட்டப்பட்டுச்சு, எனக்கு ஒரு மனுஷன் மூலமா கிடைச்சதே. நான் இவ்வளவு நாள் வெறுமையா இருந்துட்டேனே, விருதாவா இருந்துட்டேனே. இன்னைக்கு கிறிஸ்துனுடைய அன்பு என் மூலமா வெளிப்படணுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் அமரணும், ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. சொல்லுங்க. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பராகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பராகணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. எல்லாரும் பந்தய சாலையில ஓடுவாங்க. எல்லாரும் பந்தய சாலையில ஓடுவாங்க. ஆனா உங்களுடைய என்னுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்க வேண்டும். நல்ல தகப்பனே, அப்ரோஜனமான ஊழியக்கார சுவாமி, கடமையை மாத்திர செஞ்சிருக்கிறேன், நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.